அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் டாக்டர் எம்ஆர்எம், புத்தளம் புகழ்பெற்ற காத்து நீதிபதி, அதே நேரம் பல்கலைக்கழகங்களில் புகழ்பெற்ற ஒரு விரிவுரையாளர், ஸ்ரீலங்கா முஸ்லீம் ஃபோரம், இப்படி பல தளங்களில் நான் பணியாற்றுகின்றேன். சொந்த ஒரு வெளிகாமம் தற்போது புத்தளம் மாவட்டத்தில் இருக்கின்றேன். இன்று நான் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் அறிவித்தது போன்று 21 டிசம்பர் மாதம் முக்கியமான ஒரு நாள். அது ஏன் முக்கியம் என்பதை ஒரு கட்டத்தில் நான் விளக்குகின்றேன். இன்று நாங்கள் ஆரம்பிக்கின்ற இந்த K2 கான்ஃபரன்ஸ், கருத்துக்களை பரிமாறுதல், அது ஆன்லைன் வழியாக நடத்துதல், அதே நேரம் நேரடியாக நடத்துதல், முழு இலங்கையிலும் ஒவ்வொரு மஹல்லாவிலும் கேட்டு கான்ஃபரன்ஸை நடத்துதல், புத்திஜீவிகளை பலப்படுத்துதல், அல் குர்ஆன் தொடர்பாக, ஹதீஸ் தொடர்பாக, பள்ளிவாசலில் குத்துபாக்களை ஓதுவது தொடர்பாக, பள்ளிவாசலில் இமாமாக இருந்து முஸ்லீம் சமூகத்தை வழிநடத்துவது தொடர்பாக, முஸ்லீம் பெண்களுக்கான தலைமைத்துவத்தை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாக, பல்கலைக்கழகங்களில் சுயமாக தன இஸ்லாமிய சிந்தனைகளின் கருத்துக்களை முன்வைப்பது, அதற்கான பயிற்றுவிப்புகளை வளர்ப்பது, இப்படி முஸ்லீம் புத்திஜீவிகள் தொடர்பான பாரிய ஒரு வேலை பணி எங்கள் பக்கம் இருக்கின்றது. அதே நேரம் நாங்கள் மദ്രஸா ஆலிம்களை நாங்கள் நிராகரிக்கவில்லை, அவர்களும் உள்வாங்கப்படுகின்றார்கள். ஆனால் எங்களோட கொள்கையில் ஒன்று தான், நாங்கள் முல்லாக்களை இமாமாக ஏற்றுக்கொள்பவர்கள் அல்ல. முல்லா இஸ் நாட் இமாம், லெப்பை இஸ் நாட் அ லீடர், ஷெய்க் இஸ் நாட் அ ஷீல்ட். முல்லாக்கள் இமாம்கள் அல்ல, லெப்பமார்கள் தலைவர்கள் அல்ல, ஷெய்க்மார்கள் கவசம் அல்ல. தே ஆர் நாட் அ ஷீல்ட். ஆனால் தே ஆர் அவர் பிரதர்ஸ். அவர்கள் எங்களுடைய நண்பர்கள். அதில் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் எங்களுடைய இமாம் அல்ல. இதுதான் ஃபவுண்டேஷன். டாக்டர் எம்ஆர்எம் கோல்டன் ரூல் டாக்ட்ரின், முல்லா இஸ் நாட் இமாம். இதிலிருந்து எங்களோட பணிகள் ஆரம்பிக்கின்றது. எனவே இன்று நான் எனது முதலாவது வீடியோ கிளிப்பை K2 அறிமுகப்படுத்தல் தொடர்பாக ஒரு கருத்தினை முன்வைக்கலாமல் நான் நினைக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், நான் வெளிகமையிலிருந்து எனது பயணத்தை ஆரம்பித்தவர்கள். அங்கிருந்து லண்டன் வரை சென்று லண்டனில் உள்ள சகல இஸ்லாமிய அமைப்புகளையும் கல்வி கற்று அதிலிருந்து வெளியேறி வருவார். அந்த நிறுவனங்களிலிருந்து திருப்தியின்மையின் காரணமாக ஐ டோன்ட் லைக், ஐ ஆம் நாட் ஹாப்பி, இதால் நான் அதிலிருந்து வெளியேறி 2008 ஆண்டில் நான் லண்டனுக்கு சென்று 2006 ஆண்டில் 2008 ஆண்டிலிருந்து நான் எல்லா இயக்கங்களையோடும் எனது தொடர்புகளை துண்டித்தேன். ஐ ஆம் நாட் ஹாப்பி. ஏன் ஹாப்பி இல்லை என்று சொல்வதற்கான காரணங்களை சொல்லுகின்றேன். உதாரணமாக தப்லீக் ஜமாத், ஐ ஆம் நாட் ஹாப்பி. சூஃபிசம், ஐ ஆம் நாட் ஹாப்பி. ஜமாத் இஸ்லாம், ஐ ஆம் நாட் ஹாப்பி. நலீமி, ஐ ஆம் நாட் ஹாப்பி. தௌஹீத் ஜமாத், நாட் ஹாப்பி. ஜமாத்துல் முஸ்லிமீன் புத்தளத்தில் இயங்குது, அதில் ஐ ஆம் நாட் ஹாப்பி. அதே நேரம் உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய சாம்ராஜ்ய கனவு, தகீயுத்தீன் அப்ஹானிய சிந்தனைகள், அதில் நான் ஹாப்பி இல்லை. அப்போ வை ஐ ஆம் நாட் ஹாப்பி, அதுக்கான ரீசனை நான் சொல்லுவேன். ஒரு நிறுவனத்தை படித்து, ஒரு இஸ்லாமிய இயக்கத்தை படித்துட்டு அதில் மெம்பர் ஆகுவதென்றால் அதில் நான் 100% அட்லீஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த ஐடியாஸை நான் ஏற்றுக்கொள்ளணும். நான் ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. ரைட்? உதாரணமாக தப்லீக் ஜமாத்தில் நல்ல பண்புகள் இருக்குது. இறைவன் ஒருவன், அல்லாவால் எது நடக்கும் என்று சொல்லுகின்ற தப்லீக் ஜமாத் தனி மனித வழிபாடு, பள்ளிவாசலுக்குள் நீதியை கொண்டு வர முடியாத நிலை, முஸ்லிம் பெண்களின் கல்வி வளர்ச்சியில் அதுக்கு பாரிய ஒரு மயக்கம், தெளிவில்லா தன்மை இருக்கின்றது. எனவே இந்த சூபித்துவ சிந்தனையும் ஜமாத்து தப்லீயும் ஒன்றிணைந்து ஆற்றுகின்ற பணியை நாம் விரும்பவில்லை. அதே போல் நாங்கள் வருவோம் தௌஹீத் ஜமாத். எல்லா தௌஹீத் ஜமாத்திலேயும் ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு கருத்து முரண்பாடு இருக்கின்றது. எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு வகையில் சிறிய ஒரு பக்கம், there is a positive side, but there are many negatives. அதே நேரம் இது வஹாபிச கொள்கையிலிருந்து தௌஹீத் ஜமாத் பிரிந்த ஒரு அமைப்பு. அது ரூட் வஹாபிசம். அதே போல் ஜமாத் இஸ்லாமி, அதே போல் நலீமி, இவைகளெல்லாம் தாலிபானிசம். எனவே இந்த ஒவ்வொரு இயக்கங்களும் ஆரம்பம், பின்னால் இருப்பது, முன்னால் இருப்பது, மேலால் இருப்பது, கீழால் இருப்பதை தெளிவாக அவதானித்ததன் பின்னர் நான் இதிலிருந்து வெளியேறி எனக்குரிய பாணியில் எனது சொந்த அமைப்பிலே நான் எனது பணியை ஆற்றிக்கொண்டு வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, புதிதாக ஒருவர் சிந்திக்கின்றார் என்றால் அது பிழை இல்லை. அதை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். நாங்கள் பார்ப்போம் K1, K2,
இந்த K2 என்ற கன்செப்டை உருவாக்குவது நான் தான். அல்லாஹ் எனக்கு இஸ்லாமிய அறிவை தந்திருக்கின்றான். அதே நேரம் மேற்கத்திய சிந்தனையில் ஒரு புலமைத்துவத்தை தந்திருக்கின்றான். யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகின்றானோ அல்லாஹ் அவர்களுக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பான். சூரத்துல் புகாரி 71 வருகின்றது. எனவே நான் ரசூலுல்லாவுடைய ஆட்சி காலத்தில் 13 வருடம், அதிலே ரகசியமாக 10 வருடம், பகிரங்கமாக இரகசியமாக 3 வருடம், பகிரங்கமாக 10 வருடம், பின்னர் இஸ்லாமிய சாம்ராஜ்ய கனவில் 10 வருடம், இதோடு 23 வருடங்கள் முடிவடைகின்றது. அவரது முடிவோடு அபூபக்கர் அலி அவர்கள் தெரிவாகின்றார். எனது கருத்து வேறுபாடு இந்த இடத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது. நான் இந்த அமைப்பை படித்தவன். அதாவது அபூபக்கர் அலியை நான் நிராகரிப்பவன் அல்ல. அபூபக்கர் அலியை நான் நிராகரிப்பவன் அல்ல. அடுத்த கலீஃபா அபூபக்கர் தான் வர வேண்டும். எனவே இந்த ரூலிங் சிஸ்டம், ஆட்சி முறைமையும் ஆட்சியாளரை தெரிவு செய்கின்ற முறை, மெத்தடாலஜி, இந்த ரெண்டில் நான் கருத்து வேறுபாடுபடுகின்றேன். உங்களுக்கு தெரியும், அந்த சம்பவத்தோடு ஷியாக்கள் ஒரு திசைக்கு சென்றார்கள். அது மட்டுமல்ல, அபூபக்கர் அலி அவர்கள் உமர் அலி அல்லாஹு தாலான் அவர்களை கலீஃபாவாக்கின்றார். அப்போ அங்கு அபூபக்கர் அலி அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அவர் உமர் அலியை நியமிக்கின்றார், அப்பாயின்மெண்ட். அதுக்கு பிறகு உஸ்மான் அலி வருகின்றார்கள். அங்கே அப்பாயிண்டட் அண்ட் எலெக்டட். அதுக்கு பிறகு அலி அலி வருகின்றார். அதுக்கு பிறகு முஆவியா ஆட்சி, முஆவியாக்களின் ஆட்சி காலம் வருகின்றது. அதுக்கு பிறகு மன்னராட்சி, அந்த முஆவியாவின் மன்னராட்சி தொடர்ச்சியாக அப்பாசியாக்களுக்கு வந்து, அதுக்கு பிறகு உஸ்மானிய சாம்ராஜ்யத்தில் முழுக்க மன்னராட்சியை நீங்கள் காண்கின்றீர்கள். எனவே இந்த மன்னராட்சியை நாங்கள் விரும்புவதில்லை. தெளிவாக நான் சொல்கின்றேன். நாங்கள் மன்னராட்சியை விரும்ப மாட்டோம். முல்லாக்களின் ஆட்சியை விரும்ப மாட்டோம். முஸ்லிம் பிஷப்ஹுட் இதை விரும்ப மாட்டோம். முஸ்லிம் முல்லாஹுட் இதை நாங்கள் விரும்ப மாட்டோம். அதி பூஜ்ய, அதி உத்தம இதை நாங்கள் விரும்ப மாட்டோம். அதி பரிசுத்த இதை நாங்கள் விரும்ப மாட்டோம். இந்த டேர்ம்ஸை நாங்கள் விரும்ப மாட்டோம். அதாவது இஸ்லாம் வந்து ஒரு மதம் அல்ல, அது ஒரு அறிவியல் சிந்தனை. இங்கே தனி மனித செல்வாக்கு செலுத்தக்கூடாது. மட்டுமல்ல, பாதிரித்துவம், பிஷப்ஹுட், முல்லாஹுட், ஷாமிஹுட், ஹீமிஹுட், இந்த ஒன்றும் எங்களுக்கு முன்னால் தென்படக்கூடாது, எங்களுடைய ஸ்க்ரீனில் தென்படக்கூடாது என்பது தான் எங்களோட நிலைப்பாடு. எனவே இஸ்லாமிய ஆட்சி என்ற பெயரிலே, கிலாஃபா ஆட்சி என்ற பெயரிலே முழுக்க குடும்ப ஆட்சி தான் அங்கே நடைபெற்று கொண்டிருந்ததை வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அந்த கிலாஃபா ஆட்சி 1924 3ஆம் திகதி வரை அது ப்ளஸ் அண்ட் மைனஸ் பலவீனத்தோடு 1924 வரை வந்திருக்கின்றது. அதுக்கு பிறகு கிலாஃபா சுக்குநூறாக்கப்படுகின்றது. தற்போது கிலாஃபாவினை இஸ்லாமிய சாம்ராஜ்ய கனவினை உருவாக்குவதற்கான பல இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கின்றது. அதுக்காக பாடுபடுகின்றார்கள். எனவே இதைகளெல்லாம் நான் படித்துவிட்டு இந்த கிலாஃபா ஆட்சியை நாம் விரும்பவில்லை. இவர்கள் பேசுகின்ற கிலாஃபா ஆட்சி, அந்தவாதி கிலாஃபா, தாலிபான் கிலாஃபா, வஹாபி கிலாஃபா, இதை நாம் விரும்பவில்லை. we need global governance, rule of law, justice, fairness by intellectuals. முஸ்லிம் புத்திஜீவிகள் தனது பணிகளை ஆற்ற வேண்டுமே அல்லாமல் அங்கு முல்லாக்களுக்கு எந்த வேலையும் இல்லை. உதாரணமாக நான் கேட்கின்றேன், மன்னராட்சியில் முல்லாக்களுக்கு என்ன வேலை? முட்டாள் மன்னராட்சியில், முட்டாள் மன்னனின் அரண்மனையில் மன்னராட்சியில் முல்லாக்களுக்கு என்ன வேலை? இதை நான் கேட்கின்றேன். நாசா ஒரு விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் ஒரு மதரசா முல்லாவுக்கு என்ன வேலை? he has nothing to do. சென்ட்ரல் பேங்கில் ஒரு முல்லாவுக்கு என்ன வேலை? அங்கே செய்வது கொண்டும் இல்லை. ரைட்? சென்ட்ரல் பேங்குக்குள்ள ஒரு முல்லாவுக்கு செய்வது கொண்டும் இல்லை. ஒரு விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் ஒரு முல்லாவுக்கு செய்வது கொண்டும் இல்லை. ஒரு பொருளியல் ஆய்வுக்கூடத்தில் முல்லாவுக்கு செய்வது கொண்டும் இல்லை. அவ்வாறென்றால் ஆட்சி அதிகாரத்தில் முல்லாவுக்கு எந்த பங்கும் இல்லை என்பதை தெளிவாக சொல்லுகின்றோம். ஒரு மனிதன் ஏன் படிக்கின்றார்? மனிதன் படிப்பது முல்லாக்களின் ஆட்சியை ஏற்பதற்கு அல்ல, அதை தூக்கி வீசுவதற்குத்தான் ஒரு மனிதன் படிக்கின்றான். படிக்கிறதுக்கு தான். ஜாஹிலியத்தில் பங்கெடுப்பது, முல்லாக்களின் ஆட்சி ஏற்றுக்கொள்வது, தாலிபான்களின் ஆட்சி ஏற்றுக்கொள்வது, வஹாபிகளின் ஆட்சி ஏற்றுக்கொள்வது, முஸ்லிம் அந்தவாதிகளின் ஆட்சி ஏற்றுக்கொள்வது,
முஸ்லீம் ஆர்எஸ்எஸ்ஸின் ஆட்சியை ஏற்றுக்கொள்வது, முஸ்லீம் பொக்கஹராமின் ஆட்சியை ஏற்றுக்கொள்வது, இதற்கெல்லாம் கல்வி கற்க வேண்டிய அவசியம் இல்லை. வி ஆர் இன்டலெக்சுவல்ஸ். பல பல்கலைக்கழகங்கள் கல்வி கற்றோம், கற்பித்து கொடுத்தோம். ஸோ வி ஹேவ் அவர் ஓன் பாலிசி, ஓன் தாட்ஸ். எனவே நாங்கள் பார்க்கலாம் இந்த K1 K2 ஏன் உருவாகின்றது, K2 தொடர்பான சிந்தனைகளை நாங்கள் முன்வைத்து கொண்டு வருகின்றோம். எனவே நான் ஏற்கனவே கூறியது போன்று இந்த அபூபக்கர் அலியின் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட கிலாஃபா உள்ள அரசியல் கருத்து வேறுபாடுகள் இதை தெளிவாக விளங்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் 4 ரக்காத் தொழுகைக்கு பாரிய கருத்து வேறுபாடு இருக்கின்றது. நோன்பு காலங்களில் நோன்பு பிடிக்கின்ற முறைக்கும் தராவியா தொழுகைக்கும் ஷஹருக்கு நேரங்களில் நோன்பு செய்வதென்ற இந்த விஷயத்தில் ஒரு சிறிய விஷயம், ஒரு சிறிய ரிச்சுவல், இதில் பாரிய கருத்து வேறுபாடு இருக்கின்றது என்றால் ஆளுகின்ற சிந்தனையில் அதை விட பாரிய கருத்து வேறுபாடு இருக்கும். எனவே சஹாபாக்களின் காலத்தில் அரசியல் தளத்தில், ஆளுகின்ற தளத்தில், ஆளுகின்ற முறையில், தெரிவு முறையில் கருத்து வேறுபாடு இருந்ததை நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளல் அவசியம். ரூலிங் சிஸ்டம், there are 1000 criticism. Methodology, 1000 criticism. Who is our imam? எங்கள் இமாம் யாரு? Not madrasa mullah, not lebbe, not sheikh. இதில் தெளிவாக நான் இருக்கின்றேன். அப்படி ஒன்று உருவாகுவதை நான் அடிப்படையில் விரும்பவில்லை. முல்லா இஸ் நாட் இமாம், லெப்பே இஸ் நாட் அ லீடர், ஷெய்க் இஸ் நாட் அ ஷீல்ட். முஸ்லிம் சமூகம் பட்டு தோல்வி அடையும். எனவே தான் நான் கேட்கின்றேன், ஒரு மதரசா முல்லாவுக்கு எதை செய்யலும்? வாட் இஸ் பாசிபிள்? கேன் டூ, கேனட் டூ. இலங்கை மத்திய வங்கியை நடத்த முடியுமா? முடியாது. விஞ்ஞான ஆய்வுகளை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. பொருளியல் ஆய்வுகளை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. நிர்வாகம் தெரியுமா? தெரியாது. இஸ்லாமிக் கான்ஸ்டிடியூஷன் உருவாக்க முடியுமா? முடியாது. அப்போ எது முடியும், எது முடியாது? இதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். எனவே நாங்கள் பார்க்கலாம், அதே போல் ஷியாக்களின் உருவாக்கம் வந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட பாரிய கொந்தளிப்பு. அதுக்கு பின்னால் முஆவியா அலி அவர்கள் ஆட்சியை பிடிக்கின்றார்கள். எனவே உமையா வம்சம் ஒரு குடும்பம் அங்கு ஆட்சிக்கு வருகின்றது. பின்னர் 2 கலீஃபா, ஒரு பக்கத்தில் முஆவியா, ஒரு பக்கத்தில் அலி, இவர்கள் இருவரும் ஆட்சி செய்கின்றார்கள். அது மன்னராட்சியாக ஒரு பக்கத்திலும், குலஃபாவுர் ராஷிதீன்கள் ஆட்சியாக இன்னொரு பக்கத்திலும் உருவாகின்றது. எனவே ஒரு காலத்தில் இஸ்லாமிய வரலாற்றிலே 2 கலீஃபாக்கள் இருந்திருக்கின்றார்கள். எனவே 2வது கலீஃபா தொடர்பான இஸ்லாமிய நிலைப்பாடு இது வாதத்துக்குரியது. உதாரணமாக ஆப்கானிஸ்தானிலே தாலிபான் கிலாஃபா ஆட்சி நடைகின்றது. சவுதி அரேபியாவிலே வஹாபிசம் நடைபெறுகின்றது என்றால் இன்னும் ஒரு கிலாஃபா ஆட்சி வரலாம், இன்னும் ஒரு ஆட்சி முறை வரலாம் என்று நான் சொல்லுகின்றேன். எனவே 2வது கலீஃபாவை கொலை செய்ய வேண்டும் என்ற கருத்தில் நான் உடன்பாடில்லை. உதாரணத்துக்கு 1வது ஆட்சி முறை பிழை என்றால் 2வது ஆட்சி முறை ஒன்று வரையிலும், அதை விட நல்லதொன்று வரையிலும். இன்றைக்கு ஆப்கானிஸ்தானிலே தாலிபான்களின் அட்டகாசங்களுக்கு எதிராக ஒரு முஸ்லிம் புத்திஜீவிகள், நீதியை நிலைநாட்டுகின்ற முஸ்லிம் புத்திஜீவிகளுக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வர முடியும். அப்போ அவர்கள் சொல்லுவார்கள் 2வது கலீஃபாவை கொள்ள வேண்டும். எனவே இங்கே பாரிய கருத்து வேறுபாடுகள் உள்ள விடயங்கள் இருக்கின்றது. இதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். எனவே நாங்கள் இங்கு சொல்ல வருகின்ற விடயங்கள் என்றால் குடும்ப ஆட்சி, மன்னராட்சி, வாப்ப தம்பியை கொண்டு வருவது, வாப்ப மகனை கொண்டு வருவது, இவ்வாறான முழு பிரச்சனைகளும் இஸ்லாமிய வரலாற்றிலே காலம் தொட்டு நடைபெற்று 1924ஆம் ஆண்டு உஸ்மான் சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடையும் வரை நடைபெற்றிருக்கின்றது. அதற்கு பிறகு லாரன்ஸ் ஆஃப் அரேபியா போன்றவர்களின் சூழ்ச்சியால் சவுதி அரேபியா உருவாக்கப்பட்டு, சவுதி மன்னராட்சி உருவாக்கப்பட்டு, கட்டார் மன்னராட்சி உருவாக்கப்பட்டு, ஜோர்தான் மன்னராட்சி உருவாக்கப்பட்டு, இப்படி முஸ்லிம் உலகம் துண்டாடப்பட்டு மன்னர்களுக்கு அங்கு ஆட்சிகளை செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. ஈவன் இன்று சீரியாவில் கூட இந்த கொந்தளிப்பை கண்டுகொண்டிருக்கலாம். அதே போல் அப்பாசி ஆட்சி காலத்தில், உமையாக்களின் ஆட்சி காலத்தில் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், அங்கே உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ற ஒரு சிறந்த ஆட்சியாளர் அங்கே மிளறுகின்றார். அதே போல் அப்பாசி ஆட்சி காலத்திலும் ஹாரூன் அல் ரஷீத் போன்ற நல்ல ஆட்சியாளர்கள் அங்கே பாரியோர் செல்வாக்கை செலுத்துகின்றார்கள். பின்னர் உஸ்மானிய சாம்ராஜ்யம் வருகின்றது. உஸ்மானிய சாம்ராஜ்யம் பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள்
ஆட்சியில் அமர்கின்றார்கள். அதிலே பல கலீஃபாக்கள் நஞ்சு கொடுத்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இது முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமிய ஆட்சி மாதிரி அல்லாமல் அங்கே பதவி வெறி, சூழ்ச்சிகள், சதிகள், மாளிகா குமந்திரன், காச கன்குரேசி, அரண்மனை சூழ்ச்சிகள், நஞ்சு கொடுக்குதல், பாரியோர் பித்தலாட்டங்களை எங்களுக்கு உஸ்மானிய சாம்ராஜ்யத்தில் காண முடிகின்றது. பின்னர் கிலாஃபா ஆட்சி வீழ்ச்சி அடைகின்றது. அந்த கிலாஃபா ஆட்சியின் வீழ்ச்சிக்கு பின்னால் மேற்கத்தி உலகம் புதிய உலக ஒழுங்கினை அமைக்கின்றது. முஸ்லிம் உலகம் துண்டாடப்படுகின்றது. அதில் லோரன்ஸ் ஃபரட் பாரிய வெற்றியை அடைகின்றார். வஹாபிசத்தின் செல்வாக்கு, மதரசா முல்லாக்களின் அட்டகாசம், இவ்வாறு முஸ்லிம் உலகத்தை துண்டுவாடுவதற்கான சகல பணிகளும் அங்கு செய்யப்பட்டது மட்டுமல்ல, இதற்கு பிறகு முஸ்லிம் சமூகம் ஒற்றுமை இல்லாமல் வாழ்வதற்கும் முஸ்லிம் உலகம் மீண்டும் ஒரு தலைமைத்துவத்தை வருவதை தடுப்பதற்குமான முழு சூழ்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது. எனவே இந்த நூற்றாண்டில் 20ஆம் நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டில் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னவென்றால், இன்று பாலஸ்தீன பிரச்சனை, உங்களுக்கு கண்புக்கு முன்னால் தெரிவிக்கின்ற பாலஸ்தீன பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? லெபனீஸ் பிரச்சனை என்ன தீர்வு? சூடான் பிரச்சனை என்ன தீர்வு? நீங்கள் பார்க்கலாம், 18ஆம் தேதி டிசம்பர் 18ஆம் தேதி ரோஹினியா முஸ்லீம்கள் இலங்கை வந்து அடைந்தார்கள். தெரு நாய் போன்று உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் கடற்கரையில் இருப்பதென்றால் அதில் உள்ள ஒரு ஆபத்தை நீங்கள் எப்படியான தெரிந்திருப்பீர்கள். பல நாட்கள் குடிப்பதற்கும் உண்ணுவதற்கும் எந்த பொருட்களும் இல்லாமல் குழந்தைகளை சுமந்து கொண்டு பல நாட்கள் கடல் நடுவிலே மிதந்து வந்து முல்லைத்தீவில் ஒரு கப்பல் கரையை வந்து அடைந்தது. அவர்களை பார்த்தால் கண்களால் கண்ணீர் வடிகின்றது. எனவே இந்த தெரு நாய்கள் போல இன்று மியான்மரிலும் பங்களாதேஷிலும் காசாவிலும் குழந்தைகள் கொலை செய்யப்படுகின்றார்கள். There is no imam, there is no leader, there is no caretaker. இஸ்லாமிய உணர்வும் முஸ்லிம் சமூகத்திலிருந்து விடுபட்டது, அது தூக்கி எறியப்பட்டது. உங்களுக்கு தெரியும், தற்போதைய சீரியாவில் ஒரு ஹீரோவாக மலர்ந்திருக்கும் AMA ஜுலானி. இந்த AMA ஜுலானியை பற்றி முழுக்க மேற்கத்திய பாணியும் ஒரு முஸ்லிமின் பாணியும் விளங்குவதில் உள்ள பாணியும் அந்த போக்கும் வித்தியாசமானது. உங்களுக்கு தெரியும், 1924ஆம் ஆண்டு துருக்கிய தேசியவாதம் பேசிய கமல் அத்தாதுர்க் துருக்கிய தேசியவாதம் பேசினார். முஸ்லிம் உலகம் துண்டாடப்பட்டது, பாலஸ்தீனம் பறிபோனது. எனவே அங்கு சீரியா, ஜோர்தான், குவைட் இந்த நாடுகள் துண்டாடப்பட்டன. இவைகளை துண்டாடுவதற்கு பாரிய பங்களிப்பை செய்தவர்கள் ஜெர்மனி, பிரிட்டன், மொசோலி, இத்தாலி. இவைகள் துண்டாடப்பட்டது மட்டுமல்லாமல் முஸ்லிம்களுக்கு ஒரு வாக்குறுதி வழங்கப்பட்டது. உங்களுடைய தேசியவாத சிந்தனைக்கு நாங்கள் உதவி செய்வோம். சவுதி அரேபியான்ற ஒரு அரேபிய தீபகட்டத்திலே சவுதி அரேபியா உருவாக்கப்பட்டது, சீரியா உருவாக்கப்பட்டது, டர்க்கி உருவாக்கப்பட்டது, பாலஸ்தீனம் உருவாக்கப்படவில்லை இதுவரையிலே சரியாக. ஈஜிப்ட் உருவாக்கப்பட்டது, லிபியா உருவாக்கப்பட்டது, அல்ஜீரியா உருவாக்கப்பட்டது. முழு சாம்ராஜ்யத்தை மொரோக்கோவிலிருந்து இந்தோனேஷியா வரை இருந்த சாம்ராஜ்யங்கள் துண்டாடப்பட்டு தனித்தனகு அழகுகளாக எல்லை பிரச்சனைகள் உருவாக்கி, வஹாபிச தாலிபானிச ஜமாத்தே இஸ்லாமி சிந்தனைகள் உருவாக்கி, மதர்சா முல்லாக்களின் சிந்தனைகளை உருவாக்கி முழு முஸ்லிம் சமூகத்தையும் கூலி தோண்டி புதைப்பதற்கான சூழ்ச்சிகள் எல்லா இடங்களும் மேற்கொள்ளப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். எனவே நாங்கள் பார்க்கலாம், இந்த 1924க்கு பின்னர் முஸ்லிம் சமூகத்தை ஒழுங்குபடுத்தல், முஸ்லிம் அரசியல் தலைமையை உருவாக்குதல், இதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம்தான் இஹ்வானுல் முஸ்லிமீன். ஹசனுல் பன்னா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மூலமாக வந்து பின்னர் அது உயிர்ப்பிக்கப்பட்டது சையத் குத்துப் ரஹமத்துல்லாஹி அலைஹி. இந்த இஹ்வானுல் முஸ்லிமீனுக்கு, இந்த இயக்கத்துக்கு ஈஜிப்டை முழு உலகத்தையும் ஆளுவது ஒரு பக்கம் இருக்க, ஈஜிப்டின் எல்லை உங்களுக்கு தெரியும், ஈஜிப்ட் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு தெரியும். இந்த ஈஜிப்டை நல்லாட்சியாக்க முடியாது, இஸ்லாமிய ஆட்சியாக்க முடியாது. இஹ்வானுல் முஸ்லிமீன் என்ற இயக்கத்துக்கு ஈஜிப்டில் நல்லாட்சியை கொண்டு வர முடியாது, இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர முடியாது என்றால் இவர்களால் இஸ்லாமிய சாம்ராஜ்ய கனவை கொண்டு வர முடியாது. ஏன் அவர்களுக்கு அதை சாதிக்க முடியாது? கண்களுக்கு முன்னால் கண்ட விஷயம். தேர்தலில் வெற்றி அடைந்தார்கள்,
மக்கள் தூக்கி வீசினார்கள். தன்னை மிஞ்சிய சக்தியை அவர்கள் இனங்காணவில்லை. ஹசனுல் பன்னாவின் சிந்தனையில் மத சிந்தனை இருந்தது அல்லாமல் அறிவியல் சிந்தனை அங்கு இருக்கவில்லை. ஹசனுல் பன்னா எழுதிய புத்தகங்களில் என்ன சிந்தனை இருக்கின்றது? எக்கானமிக் பாலிசி, பொலிட்டிக்கல் தாட்ஸ், சர்வதேச உறவுகள், பெண்கள் தொடர்பான சிந்தனைகள், இப்படி ஒரு நாட்டை நடாத்துவதற்கான சிந்தனைகளை தேடிக்கொண்டு சென்றால் அங்கு எதுவுமே தெரிபடாது. நல்ல கருத்துக்களை முன்வைத்திருப்பார். நல்ல இஸ்லாமிய தியாகியே இருப்பார். அவர் ஒரு சூஃபித்துவ பின்னணியிலிருந்து வந்தொருவர். அவர்களுடைய புத்தகங்கள் இல்லை, ஆய்வுகள் இல்லை, கருத்துக்கள் அங்குமிங்கும் முன்வைக்கப்பட்டது. நல்ல ஆசைகளோடு, இஸ்லாமிய இலட்சியங்களோடு, சாம்ராஜ்ய கனவோடு தனிய பணியை முடித்தார். அல்லாவின் பொருத்தத்தை பெற்றொரு மரணமாக அது அமைந்தது. அதிலே கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் இவருடைய சிந்தனையை வைத்து, மையமாக வைத்து எகிப்தை ஒரு நல்ல நாடாக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஒரு மதரசாவை நடத்த முடியுமா? ஒரு மதரசாவையே நடத்த முடியாது. அவருடைய சிந்தனையை வைத்து நல்ல மதரசா ஒன்றை நடத்த முடியாது. உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே இவர்களுடைய சிந்தனை வைத்து நடத்துகின்ற மதரசாக்கள் மக்களுக்கு முன்னால் வர முடியாது, விவாதம் செய்ய முடியாது. தான் பேசுகிற இஸ்லாத்து தனக்கு தெளிவில்லை, தான் பேசுகிற இஸ்லாத்துக்கு பேர் இல்லை, தான் பேசுகிற இஸ்லாத்துக்கு மெத்தடாலஜி இல்லை, தான் பேசுகிற இஸ்லாத்துக்கு ரோட் மேப் இல்லை. ஒரு மதரசாவையே இவர்களுடைய சிந்தனைகளால் நடத்த முடியாது என்றால் இவர்களுக்கு நாட்டை நடத்த முடியாது. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஏற்கனவே 1924 முன்னால் இருந்தது மாதிரி ஒரு பாரிய ஒரு அரசியல் அலகு, பொலிட்டிக்கல் என்டிட்டி, இதை கொண்டு வர முடியாது. அதே போல் நாங்கள் வருவோம். அதுக்கு பின்ன வந்த ஒரு இஸ்லாமிய இயக்கம் தான் ஜமாத் இஸ்லாமி. பாகிஸ்தான், இந்தியா பாகிஸ்தானை அடிப்படையாக கொண்டு இயங்கிய ஒரு ஜமாத் இஸ்லாமி மௌலானா மௌதூத் ரஹ்மத்துல்லா அவர்களால் உருவாக்கப்பட்டது. இது வரைக்கும் பாகிஸ்தானிலே நல்லாட்சியை கொண்டு வரவும் இல்லை, இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரவும் இல்லை. பாகிஸ்தானிலே ஒரு நல்ல முன்மாதிரியான ஒரு இயக்கமாக பேசப்படவே இல்லை. மட்டுமல்ல, அங்கு பங்களாதேஷை பாருங்கள். பங்களாதேஷில் ஆகப்பெரிய அநியாய அட்டகாசங்கள் கொண்டு வருபவர்கள் இந்த ஜமாத் இஸ்லாமி. முஸ்லிம் RSS ஜமாத் இஸ்லாமி, பொக்கஹராம் ஜமாத் இஸ்லாமி, இவர்கள் தான் பங்களாதேஷிலே நடக்கின்ற அவ்வளவு அட்டகாசங்களுக்கும் பொறுப்பானவர்கள். இதே டீம் தான் இலங்கையில் இயங்குகின்றது. பங்களாதேஷில் தலை உடைக்கப்பட்டது, முஜிபுர் ரஹ்மானின் தலை உடைக்கப்பட்டது. மாவனெல்லையில் புத்தரின் சிலை உடைக்கப்பட்டது. சேம் டீம், அதே டீம், அதே கும்பல், அதே டீம். திரைக்கு பின்னால் சொல்லுவது செய்வது, திரைக்கு முன்னால் சொல்லுவது செய்வது, அவளும் பாரிய சர்ச்சைக்குரிய விடயங்கள். பல்கலைக்கழகங்களில் நுழைந்து பாரி அநியாயத்தை செய்தவர்கள் இலங்கை ஜமாத் இஸ்லாமி. மீடியாவுக்குள் நுழைந்து பாரி அநியாயம், காதிக்கோட்டுக்குள்ளே பாரி அநியாயம், பாடசாலைக்குள் பாரி அநியாயம், பள்ளிவாசலுக்குள் பாரி அநியாயம். இவர்களோடு நலிமி கும்பல். எனவே இந்த முல்லா கும்பல், அந்தவாதி கும்பல், இந்த லெப்ப கும்பலின் அட்டகாசங்களை முஸ்லிம் சமூகத்தில் தெளிவாக வைத்து பேசப்பட வேண்டிய விஷயம், அது பகிரங்கமாக பேசப்பட வேண்டிய விஷயம். இந்த நாட்டின் சர்வ அங்கீகாரம் கொண்ட அரசாங்கத்தின் கவனத்துக்கு வர வேண்டிய விடயங்கள் என்ற வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். பயராதனை பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்து இவர்களுடைய அட்டகாசங்களை செய்வதற்கு இவர்கள் யார்? ஹெம்மாத்தகம் இப்ராஹிம் யார்? ஹெம்மாத்தகம் அமீன் யார்? பேராதனை பல்கலைக்கழகத்துக்குள் இருந்து இஸ்லாமிய நாகரிகத்துறைக்குள் நுழைந்து அந்த டிபார்ட்மெண்ட், அந்த துறையையே சுக்குநூறாக்கியவர்கள். அது மட்டுமல்ல, கொழும்பு பல்கலைக்கழகத்தில் தடித்த சாபிர் என்ற ஜூனியர் எனக்கு யாருன்னு தெரியும். இந்த கும்பல் யார்? எல்லாம் ஜமாத் இஸ்லாமி கும்பல். தற்போது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பாரி ஒரு அட்டகாசம். எனவே இவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் அட்டகாசம் செய்கின்றவர்கள். இவர்களோடு சேர்ந்து பணியாற்ற முடியாது. இதை தெளிவாக நாங்கள் முடிவுக்கு வைத்திருக்கின்றோம். எனவே இந்த இஸ்லாம் என்ற பெயரிலே, இஸ்லாமியவாதிகள் என்ற பெயரிலே முஸ்லீம் RSS, முஸ்லீம் பொக்கஹராம், ரைட், மதரசாக்களின் பெயரிலே, இஸ்லாம் என்ற பெயரிலே, இஸ்லாமிய ஷரியா என்ற பெயரிலே முஸ்லீம் சமூகத்தை ஏமாற்றி பள்ளிவாசலுக்குள் வியாபாரம் செய்வது, கொத்துபா வியாபாரம், முஸ்லீம்களை தூங்க வைத்து வியாபாரம் செய்வது, மக்களை ஏமாற்றுவது, இப்படி பித்தட்டாட்டங்கள் 1-2 அல்ல. இதை தெளிவாக வைத்திருத்தல் வேண்டும். இஸ்லாம் என்ற பெயரிலே நடக்கிற அநியாயம், இதை தெளிவாக பேசுவதற்கு முஸ்லிம் புத்திஜீவிகள், பீப்புள் லைக் அஸ், கம் ஃபார்வர்ட். நேரடியாக மக்களுக்கு முன்னால் வந்து பேசணும். அது வரைக்கும்
இந்த அநியாயம் முடியாது. எனவே நாங்கள் பார்க்கலாம் ஜமாத் இஸ்லாமி அங்கட ஹசனுல் பன்னா இஸ்லாமியவாதிகள் என்ற பேரிலே, இஸ்லாம் என்ற பேரிலே பெரிய பித்தலாட்டங்கள், அத்தகாசங்கள் முஸ்லிம் நிலத்திலும் இலங்கையிலும் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் தெளிவாக பேசுகின்றோம். எனவே இலங்கை நலீமிகளை, இலங்கை ஜமாத் இஸ்லாமியை, இலங்கை ஜம்மியத்துல்லமாவையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ரிஜெக்டட். அதே நேரம் இன்னொரு விஷயத்தை நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சாம்ராஜ்ய கனவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம்தான் தகஹுத்தீன் நப்பானி சிந்தனைகள். இவர்கள் வாக்களிப்பதில்லை, இவர்கள் இலங்கையில் இல்லை, இவர்கள் முஸ்லிம் நிலத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். எனவே ஜமாத் இஸ்லாமியின் பித்தலாட்டம், இஹ்வானுல் முஸ்லிமின் பித்தலாட்டம், இதுக்கு பிறகு வந்த ஒன்றுதான் இந்த கிலாஃப ஆட்சி கொள்கைகளை பரப்புகின்ற சில நிறுவனங்கள். இவர்களும் பார்த்தால் கலீஃபாவை தெரிவு செய்கின்ற முறை, கலீஃபா எப்படி வருவார், எப்படி தெரிவு செய்யப்படுவார், யார் வருவார் என்பதில் தெளிவில்லாமல் இன்னும் தட்டு தடுமாறுகின்றது. ஒரு கதை சொல்வதாக இருந்தால், இருட்டு காமரையில் கருப்பு பூனை தேடுவது போல, இருளடைந்த காமரையில் கருப்பு பூனை தேடுவது போலத்தான் இந்த கிலாஃபாவை, கலீஃபாவை தேடுவது. எனவே இதிலும் நாங்கள் உடன்படவில்லை. மட்டுமல்ல, ஜனநாயகம் குஃபுர் என்ற சிந்தனையில் நாங்கள் உடன்பாடில்லை. அதே போல ஜனநாயகம் இஸ்லாம் என்பதில் நாங்கள் உடன்பாடில்லை. இதிலே பாரிய கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. இரண்டு தீவிர போக்குகள். we need நியூ டெஃபினிஷன். இலங்கை முஸ்லிம்களுக்கு இலங்கை மையப்படுத்திய ஸ்ரீலங்கன் சென்ட்ரிக் இஸ்லாமிய சிந்தனை தேவை, ஸ்ரீலங்கன் சென்ட்ரிக் இயக்கங்கள் தேவை, ஸ்ரீலங்கன் சென்ட்ரிக் ரூல் ஆஃப் லா தேவை. எனவே பாகிஸ்தானில் உருவாக்கப்பட்ட இயக்கத்தையோ, எகிப்தில் உருவாக்கப்பட்ட இயக்கத்தையோ, அல்லது ஜோர்தானில் உருவாக்கப்பட்ட இயக்கத்தையோ, இந்தியா மேவாத்தில் உருவாக்கப்பட்ட இயக்கத்தையோ, சவுதி அரேபியாவில் உருவாக்கப்பட்ட வஹாபிசத்தையோ, ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்த தாலிபான்களையோ வைத்து இலங்கையில் மாற்றங்களை கொண்டு வர முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். எனவே இந்த கேட்டு கான்ஃபரன்ஸின் சென்ட்ரல் ஐடியா, முதலாவது ஏண்ட அறிவு பின்னணி. நான் யாரோடும் பகிரங்க விவாதத்துக்கு வருவேன். நான் ஏதாவது கருத்துக்கள் பிழை என்று சொல்லணும், பிழையாக இருந்தால் மனித பலவீனங்கள் இருக்கலாம், தெரிந்து கொண்டு இஸ்லாமிய அடிப்படைகளுக்கு முரணான கருத்துக்களை முன்வைப்பேனா இருந்தால் தயவு செய்து என்னை தொடர்பு கொள்ளும். எனது இமெயில் அட்ரஸ் பப்ளிக்காக இருக்குது, எனது வாட்ஸ்அப் நம்பர் பப்ளிக்காக இருக்கின்றது. எனது அட்ரஸை இலகுவாக தேடிக்கொள்ள முடியும், என்னை தொடர்பு கொள்ளவும். அல்லாமல் தான் இருளடைந்த காமரையில் இருந்து வெளிச்சத்தில் இருப்பவர்களுக்கு குறை கூறுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என கூறி எனது அடுத்த கட்டத்துக்கு வருகின்றேன். அதே நேரம் நீங்கள் பார்க்கலாம், இந்த 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இஸ்லாமிய இயக்கங்கள் அனைத்தும் இலங்கைக்கு வெளியாலே தோன்றப்பட்ட இயக்கங்கள், வெளியால் வந்த சிந்தனையாளர்கள். இவர்களுக்கு இலங்கையின் கான்டெக்ஸ்ட், சூழ்நிலை தெரியாதவர்கள். எனவே முகமது அல் கஸ்ஸாலி அப்படி பேசினார், அபுல் ஹசன் அலி நதி இப்படி பேசினார், அல்லாமா இப்னு இப்படி கவிதை எழுதினார். இதொன்றும் இலங்கை பிரச்சனையை தீர்க்காது. இவைகள் பள்ளிவாசல் பிரச்சனையை தீர்க்காது. இவைகள் முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சனையை தீர்க்காது. உங்களின் பிரச்சனையை தீர்க்காது, என்னது பிரச்சனையை தீர்க்காது. ஏன்? இந்த மக்களை ஏமாற்றுவதை விற்று வாட் இஸ் த ப்ராப்ளம், வாட் இஸ் சொல்யூஷன், எது பிரச்சனை, எது தீர்வு, இதைத்தான் பேசணும். 5ஆம் ஆண்டு மாணவன் ஒருவனுக்கு அந்த 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் பாடத்துக்கு தேவையானதை கற்பிப்பதை விட்டுவிட்டு சித்திர பாடத்தை கற்பிப்பது, விவசாயத்தை கற்பிப்பது, மியூசிக்கை கற்பிப்பது, காலங்களை நடத்துவது, இப்படியே அப்பாவி குழந்தைகளை ஏமாற்றிய வரலாறு இருப்பது போல, கழுதையை கொண்டு வந்து குதிரை என சொன்னது போல இலங்கையில் உள்ள இஸ்லாமிய இயக்கங்கள் கழுதையை மக்களுக்கு முன்னால் கொண்டு வந்து இது குதிரை என்று சொன்னது போல, ஜாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், அந்த வழிமுறை இருக்க, ஹுஸ்வத்துல் ஹசனாவின் வழிமுறை இருக்க, 20ஆம் நூற்றாண்டின் சிந்தனையாளர்களை கொண்டு வந்து நுழைத்து முஸ்லிம் சமூகத்தில் முட்டாளாக்கியது போல இலங்கை பிரச்சனைக்கு எந்த ஒரு தீர்வும் இல்லாமல் ஜமாத் இஸ்லாம் 75 வருடங்கள் காலத்தை கடத்தியது. அகிலங்கை ஜம்மத்துல் உலமா முல்லா, அகிலங்கை ஜம்மத்துல் முல்லா 100 வருடங்களை கடத்தியது. மദ്രസா நலிமியா கரப்ட் முல்லாக்கள் 50 வருடத்தை கடத்தினார்கள். வெலிகமை பாரி பல நூற்றாண்டுகளை கடத்தினார்கள். காலி பஹுஜி பல நூற்றாண்டுகளை கடத்தினார்கள். புத்தளம் காஷ்மியா பல நூற்றாண்டுகளை கடத்தினார்கள்.
பகிரங்க சவால். உங்களோட மദ്രസാக்குள்ள நாங்கள் வருவோம், ஒரு விவாதங்களை ஆரம்பிக்கவும், ஒரு கலந்துரையாடல் ஆரம்பிக்கவும். ஏன்னா விவாதம் எல்லாருக்கும் செய்ய முடியாது, ஒரு கலந்துரையாடல். முஸ்லீம் சமூகத்தை ஒழுங்குபடுத்துவது எப்படி? நீங்கள் பேசுகின்ற இஸ்லாத்தினால் இந்த முஸ்லீம் சமூகம் அடைகின்ற விமோசனம் என்ன? முஸ்லீம்களின் பிரச்சனை என்ன? இலங்கை முஸ்லீம்களின் பிரச்சனை என்ன? சர்வதேச முஸ்லீம்களின் பிரச்சனை என்ன? இந்த ரெண்டையும் தெளிவாக விளங்கிக் கொள்ளல் அவசியம். உங்களுக்கு தெரியும், இந்த இலங்கையில் இருப்பவர்கள் ஐஎம்எஃப் வேர்ல்ட் பேங்க் பேசுகின்றார்கள். அப்போ நாட்டுக்கு வெளியால் ஒரு இயக்கத்தை, ஒரு அமைப்பை பேசுகின்றார்கள். அண்மையில் அனுரகுமார திசாநாயக்கா மோட்டியிடம் போய் தஞ்சம் அடைந்து விட்டு கெஞ்சி கேட்டுவிட்டு வந்தார். இந்தியன் இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருக்கின்றது. எனவே ஷாக் இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருக்கின்றது. அயல் நாடு இந்தியா இலங்கையில் பாரி ஒரு செல்வாக்கை செலுத்திக் கொண்டிருக்கின்றது. போதாக்குறைக்கு மியன்மார் அகதிகள் இலங்கைக்குள் வந்தார்கள். அதே போல நீங்கள் பார்க்கலாம், அந்த இஸ்ரேல் போராளி டெர்மினேட்டர் இங்கே இலங்கைக்குள் இருக்கின்றார். அருகம்பை ஏரியா முழுக்க வெலிகமை ஏரியா முழுக்க இஸ்ரவேலியர்களின் கையில் இருக்கின்றது. சைனீஸ் ஸ்பா, சைனா பெண்கள் வந்து வெலிகமை மிருச அந்த முழு ஏரியாவை மட்டுமல்ல, பத்திரமுலை தலவத்துக்கூட ஏரியாக்களில் சைனீஸ் ஸ்பா, பேரின சமூகத்தில் இருக்கின்ற அப்பாவி பெண்களை கொண்டு வந்து ஸ்பா, மசாஜிங் சென்டர் முழு இலங்கையிலும் இருக்கின்றது. 24 hours, எவ்ரி 10 மீட்டர்ஸுக்கு ஒரு ஸ்பா. அதுவும் போதாததுக்கு பாராளுமன்றத்தில், உத்தரீத்த பாராளுமன்றத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான சிந்தனைகள், முஸ்லிம் பெண்கள், முஸ்லிம் குழந்தைகளுக்கு எதிரான சிந்தனைகள். எனவே அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா என்ற ஒரு அமைப்பு வாய் துறக்காமல் மௌனமாகவும் மூடிக்கொண்டிருப்பதையும் காணலாம். இதை மறைப்பதற்கு தேசிய சூரா கவுன்சில் ஒன்று வருகின்றது. நலிமையின் வீழ்ச்சியை மறைப்பதற்கு எச்ச சொச்சங்களில் ஒவ்வொன்றை செய்கின்றார்கள். மலேசியாவில் இருந்து அங்கு பேசப்படுகின்ற தலைப்புகளுக்கும் இலங்கை முஸ்லீம்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. ஒரு தலைப்பு வந்தது, இலங்கை முஸ்லீம்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமான ஒரு தலைப்பு வந்தது. இலங்கை முஸ்லீம்கள் முகம் கொடுக்கிற முதலாவது பிரச்சனை நலிமிகள். இலங்கை முஸ்லீம்கள் முகம் கொடுக்கிற முதலாவது பிரச்சனை நலிமிகளோட பிரச்சனை. இவர்கள் மலேசியாவில் இருந்து ஒரு கான்ஃபரன்ஸை நடாத்துகின்றார்கள். இலங்கை முஸ்லீம்களின் பிரச்சனைகள் என்ன, அதுக்கு தீர்வு சொல்ல மாட்டார்கள். எனவே இப்படி சப்ளை அண்ட் டிமாண்ட் நாட் மேட்சிங், முஸ்லீம் சமூகத்தை திட்டமிட்டு பிழையாக வழிநடத்துதல். டேக் அ சிம்பிள் எக்ஸாம்பிள். நான் லா என்ட்ரன்ஸ் கிளாஸ் படிப்பிக்கின்றேன். மாணவர்களுக்கும் தேவை லோ காலேஜ் எக்ஸாம் பாஸ் பண்ணுவதற்கான கற்பித்தல். இதை வைத்துவிட்டு ஓஷியன் லோ, ஏஆர் லோ, மார்ஷல் லோ, இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை கற்பிக்கின்ற போது என்ன நடக்கும் என்றால், நிச்சயமாக அவர்கள் எக்ஸாம் பாஸ் பண்ண மாட்டார்கள். நான் அவர்களை ஏமாற்றுகின்றேன். கேம்பிரிட்ஜ் எடெக்ஸ் எக்கனாமிக்ஸ் வகுப்புகளிலே நான் மாலைதீவிலும் சவுதி அரேபியாவிலும் நம்பர் 1 ரிசல்ட்ஸ், வேர்ல்டு அவார்டு ரிசல்ட்ஸை பெற்றுக் கொடுத்துருக்கின்றேன். அப்போ பிள்ளைகள் எக்ஸாம் பாஸ் பண்ணணும். ப்ராப்ளம் இஸ் திஸ், கொஸ்டின் பேப்பர் இஸ் திஸ் இஸ் த டீச்சிங். இதை வைத்துவிட்டு முஸ்லீம் சமூகத்தை ஏமாற்றி காலம் கடத்துவதற்கு தெரிவு செய்கின்ற தலைப்புகளை பாருங்கள். வாட் இஸ் த ப்ராப்ளம்? இந்த பிரச்சனை பேசுவது, இதுதான் சொல்யூஷன், இதுதான் ரோட் மேப், இதுதான் இஸ்லாமிய வழிகாட்டல். இதை மദ്രസാக்கள் முல்லாக்கள் செய்யாதபடியால் முஸ்லிம் புத்திஜீவிகளாகிய நாங்கள் எங்களுடைய வேறு பணிகளை வைத்துவிட்டு இங்கு நாம் வருகின்றோம். உதாரணமாக, நான் பொருளியலை பாடமாக ஒரு படித்தொருவன். நான் இனி பொருளியல் தளத்தில் எனது பணியை செய்ய வேண்டும். அதை செய்வதற்கு நேரம் இல்லை. இந்த முஸ்லிம் சமூகத்தினை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக நாளுக்கு நாள் பேசி எங்களுடைய காலங்கள் செல்லுகின்றது. எனவே நாங்கள் பார்க்கலாம், இந்த நூற்றாண்டிலே உருவாகி இஸ்லாமிய இயக்கங்கள் தோல்வி, அட் ஆஃப் ஃபெயிலியர்னு சொல்லுகின்றேன். இவர்கள் கிலாஃபா ஆட்சியை கொண்டு வரமாட்டார்கள். இந்த ஒயிட் எலிஃபண்ட் என்ற ஒரு கதை இருக்கின்றது. சுது அலியா, இவர்கள் கிலாஃபா ஆட்சியை கொண்டு வர மாட்டார்கள், முஸ்லிம் தலைமைத்துவத்தை கொண்டு வர மாட்டார்கள், தற்போது இருக்கின்ற நிலையில் அரசியலில் பங்கெடுக்கவும் விட மாட்டார்கள். இதுதான் அந்தவாதி. புத்தளத்திலே ஒரு குரூப் இருக்கின்றது, ஜமாஅத்துல் முஸ்லிமீன். அவர்களுடைய பயானை கேட்பதற்கு நான் புத்தளம் காதி நீதிமன்றத்தில் இருந்தபோது ஜஸ்ட் அப்சர்வேஷனுக்கு நான் போவேன். 2-3 கொத்துபாக போவேன். இவர்கள் என்ன பயான் பண்ணுகின்றான்னு பார்க்குறது. அந்த பயானுக்கும் அந்த சமூகத்துக்கும்
அவர்கள் பண்ணுகின்ற பயானுக்கும் இலங்கை முஸ்லீம்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. குர்ஆன்லேருந்து 2 வசனத்தை வாசித்து காலம் கடத்தி ஒரு அறிவறுப்பான ஒரு போரிங் டோக்காக நான் பார்க்குங்க. அதை கேட்டுக்கொண்டு எல்லாரும் வகி வருவது போல் இருக்கின்றார்கள். எனவே நான் எல்லா பள்ளிவாசலுக்கும் கொத்துவா பிரசங்களுக்கு கேட்க செல்கின்றேன். இங்கு மக்கள் எப்படி ஏமாற்றப்படுகின்றார்கள், இதைத்தான் நான் சொல்லுகின்றேன். எனவே தான் நான் 1 country 1 கொத்துபா 1 country 1 கொத்துபாவை கொண்டு வருகின்றேன். இந்த ஏமாற்றத்தை இல்லாமலாக்குவது, பணத்தை பெற்றுக்கொண்டு மக்களை ஏமாற்றுவது, மக்களை தூங்க வச்சு மக்களை ஏமாற்றுவது, தகுதி இல்லாமல் கொத்துபா பிரசங்கம் செய்வது. ஒரு ஆலிம் ஒரு லெப்ப கொத்துபா ஓதனமென்று எந்த குர்ஆன் லீக்கு எந்த ஹதீஸ் லீக்குதுன்னு நான் கேட்கின்றேன். Your khutbah is boring. Your khutbah is useless. Your khutbah is irritating. Your khutbah is not effective, not contextualized, not compatibility. இப்படி இந்த கொத்துபா இந்த நாளையில் ஓதிட்டு அதே கொத்துபா இன்னொரு பள்ளியில் ஓதி ஒரு 20,000 ரூபா சம்பாதிப்பது, அப்புறம் அதே கொத்துபா இன்னொரு பள்ளியில் ஓதி 20,000 ரூபா சம்பாதிப்பது, இப்படி வெள்ளிக்கிழமை வந்தால் எல்லாருக்கும் இந்த ஷல்லை சம்பாதிக்கிற ஒரு போட்டி நடைபெறுவதை நாங்கள் காணுகின்றோம். இது பள்ளிவாசலுக்குள் நடைபெறுகின்றது. இதுதான் பிரச்சனை. நீங்கள் பள்ளிவாசலுக்குள் பணம் சம்பாதிக்கின்றீர்கள் என்றால் அது எங்களுக்கும் பணம் சம்பாதிக்க முடியும், பெண்களுக்கும் பணம் சம்பாதிக்க முடியும். எனவே பள்ளிவாசலுக்குள் பணம் சம்பாதிப்பது நிறுத்தப்பட வேண்டும். கிளியர் கட், பிளாக் அண்ட் ஒயிட் டாக். யூ ஷுட் ஸ்டாப் ஏர்னிங் மணி இன்சைட் த மாஸ்க். கொத்துபா நீங்கள் ஓதாட்டி அது ஆக்களை போட்டு நாங்கள் உதவ வைப்போம். 1 country 1 கொத்துபா இந்த கன்செப்டை தலையில் எடுங்க. இல்லாட்டி 1 country few கொத்துபா. சில கருத்து வேறுபாடு இருக்கலாம். தப்லீக் ஜமாத்தாக்கள் தௌஹீத் ஜமாத்தில் பயானை கேட்க மாட்டார்கள், தௌஹீத் ஜமாத்தாக்கள் தப்லீக் ஜமாத்துடைய பயானை கேட்க மாட்டார்கள். ஸோ தப்லீக் ஜமாத்துக்கு ஒரு சேனல் 1, தௌஹீத் ஜமாத்துக்கு சேனல் 2, இஸ்மாயில் சலபிக்கு சேனல் 4, அதே மாதிரி அப்துல் ராதிக்கு ஒரு சேனல், பி ஜுனிலாப்தீனுக்கு ஒரு சேனல், சூபித்துவங்களுக்கு ஒரு சேனல். இப்படி 1 country few கொத்துபா. ஒரு 10 கொத்துபாவுக்குள்ள முழு நாட்டு பிரச்சனையை தீர்த்து இந்த மக்களிடமிருந்து பணம் சுரண்டுகின்ற இந்த வியாபாரம் நிறுத்த முடியும் என்று நான் சொல்கின்றேன். எனவே நாங்கள் பேசுவதற்கு இருக்கின்ற தளங்கள், அவதானிக்கப்பட்ட பிரச்சனைகள் 1 2 அல்ல, ஏராளம். எனவே எனது உரையை நான் முடித்துக்கு வருகின்றேன். ஒவ்வொரு உரையிலும் பிரச்சனையை சொல்லி அதுக்கான தீர்வை சொல்லுகின்றேன். காதிக்கோட் பிரச்சனைக்கு தீர்வு குவாதி பேங்கிங் சிஸ்டம். இதை அரசாங்கம் செய்யாது, அரசியல்வாதிகள் செய்ய மாட்டார்கள், மக்கள் செய்ய மாட்டார்கள். காதி நீதிமன்ற பிரச்சனைக்கு தீர்வு குவாதி பேங்கிங் சிஸ்டம். பள்ளிவாசல் பிரச்சனைக்கு தீர்வு 1 country 1 கொத்துபா அல்லது 1 country few கொத்துபா. முஸ்லிம் பெண்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு முஸ்லிம் விமென் யூனிவர்சிட்டிஸ். சில மദ്രസാவோ யூனிவர்சிட்டிகளோ பெண்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்புகளை வழங்குது. இன்று நல்ல இஸ்லாமிய உணர்வு பெற்ற இளைஞர்களுக்கு மனைவி இல்லை, இஸ்லாத்தை விளங்கிய மனைவி இல்லை, இஸ்லாமிய உணர்வை பெற்ற மனைவி இல்லை. எல்லோரும் வாழ்க்கையில் படுதோல்வி அடைந்திருக்கின்றார்கள். ஒரு டாக்டர் ஒரு செக்குலர் சிஸ்டத்தில் ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்து வாழ்க்கையில் படுதோல்வி. அவர் இஸ்லாமிய உணர்வை பெற்றவர். இஸ்லாமிய உணர்வை பெற்றொருவர், முஸ்லீம் சமூக உணர்வை பெற்றொருவர் அது மாதிரி ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும். அதுக்குள்ள பெண் இல்லை. எனவே இங்கே பெண்களுக்கான இஸ்லாமிய அறிவு, நல்ல மனைவிமார்களை தயாரிக்கின்ற ஒரு பொறுப்பும் இருக்கின்றது. புதிய காதிக்கோட் சிஸ்டம் வர வேண்டும், காதிக்கோட் லோ வர வேண்டும். பள்ளி வாசலுக்குள் நீதியாக நடத்துவது எப்படி, நியோ வகுஃப் லோ, நியோ எம்எம்டிஓ வர வேண்டும். மட்டுமல்ல, பள்ளிவாசல் ஒரு ஊரில் ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது, அதுக்குள்ளே எல்லா பணிகளையும் செய்ய முடியாது. அதே ஊரில் பாடசாலை இருக்கின்றது, அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் எல்லா பணிகளையும் செய்ய முடியாது. எனவே இந்த முஸ்லீம் கம்யூனிட்டி சென்டர்ஸ், இந்த கன்செப்ட் உருவாக வேண்டும். முஸ்லீம் பாராளுமன்ற முறைமை உருவாக வேண்டும். முஸ்லீம் கண்ட்ரோலிங் யூனிட், முழு இலங்கை முஸ்லீம்களை கட்டுப்படுத்துகின்ற ஒரு யூனிட். அது ஜம்மியத்துல் உலமா அல்ல, அவர்களுக்கு செய்ய முடியாது. முஸ்லீம் இன்டெலெக்சுவல் பேஸ்ட் பொலிட்டிக்கல் பவர்ட் முஸ்லீம் கண்ட்ரோலிங் யூனிட் தேவை. முஸ்லீம் பார்லிமெண்ட் சிஸ்டம் தேவை. முஸ்லீம் பெண்கள் அதில் பேசணும், முஸ்லீம் ஆண்கள் அதில் பேசணும். கருத்து வேறுபாடுகளுக்கு வெளியால் முஸ்லீம் பொது நலன் நோக்கி, முஸ்லீம் உலகத்தின் பொது நலன் நோக்கி அங்கே பேசப்பட வேண்டும் என கூறி, இன்றைக்கு எனது 21 டிசம்பர் 2024 என முதலாவது கேட்டுவன் முதலாவது ஸ்பீச் இன்றைக்கு நான் முடிக்கின்றேன். இது மார்ச் 3 வரை தொடர்ந்து நடைபெறும் என கூறி
இந்த வீடியோ கிளிப்பில் முடிக்கின்றேன். யாருக்காவது கலந்துரையாடுகள் தேவை என்றால் எனது வாட்ஸ்அப்பு கூட வரவும். விமர்சனங்கள் அங்குமிங்கும் போட வேண்டாம். ரீச் மீ.